அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஐபி தொகுதிகள். தமிழகத்தில் உள்ள முக்கிய ஆளுமைமிக்க விஐபிகள் போட்டியிடும் தொகுதிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் முதல் தொகுதியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடிய கொளத்தூர் தொகுதி, எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எடப்பாடி தொகுதி, தமிழகத்தின் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் போடிநாயக்கனூர் தொகுதி, தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சேப்பாக்கம் தொகுதியை பார்த்தோம். இந்த வரிசையில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய சௌமியா அவர்களின் தொகுதியை காணலாம். சௌமியா அவர்கள் 18வது மக்களவை தேர்தலின் பொழுது தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு 2வது இடத்தை பெற்றிருந்தார். அவர் எப்படியும் வெற்றி பெற்று விடுவார் என பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக நம்பியது. எனவே தமிழகம் முழுவதும் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி அனைவரையும் தருமபுரி தொகுதிக்கு கொண்டு வந்து இறக்கினார்கள். சௌமியாவினுடைய மகள்கள் இருவர் அன்புமணி ராமதாஸ் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மொத்த நிர்வாகிகளே அங்குதான் குவிந்திருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் இங்கு வெற்றி பெற்று விடுவோம் என ஆணித்தரமாக நம்பியது. ஆனால் நிலவரம் வேறு விதமாக இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு தோல்வி அடைந்திருந்தது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அப்பொழுது வலிமையான அதிமுக, திமுக என்ற இரு கட்சிகளுக்கும் எதிராக அந்த வெற்றியை பதிவு செய்திருந்தார். தருமபுரி மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை முழுமையாக ஆதரித்து வந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் 17வது மக்களவை தேர்தலின் பொழுது, அதாவது 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற எம்பி எலெக்ஷனில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு தோல்வி அடைந்திருந்தது. மீண்டும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சௌமியாவை களம் இறக்கினார்கள். அவரும் தோல்வி அடைந்திருந்தார். தற்பொழுது மாநிலங்களவை எம்பியாக இருந்து வரக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்தோடு நிறைவு பெற்றுவிட்டது. ஜூன் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. மீண்டும் அதிமுகவின் சார்பில் மாநிலங்களவை எம்பியாக போட்டியிட அன்புமணி ராமதாஸ் விருப்பம் தெரிவித்து வருகிறார். ஆனால் அதிமுக இதுவரையிலும் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த எம்பி சீட்டை வழங்குவதற்கான எந்தவிதமான உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் எப்படியேனும் பெற்றுவிடலாம் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார். ஆனால் ராமதாஸ் அவர்களோ மீண்டும் அதிமுக கூட்டணி தேவையில்லை, திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என விருப்பப்படுகிறார். அதனால் திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். திமுக இதுவரையிலும் சம்மதம் சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவில் இருந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு சென்றாலோ அல்லது திமுக கூட்டணிக்கு வந்தாலோ, திமுக கூட்டணிக்கு வந்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் மாநிலங்களவை எம்பியாக முடியாது. ஆனால் அதிமுக கூட்டணிக்கு சென்றால் எம்பி ஆவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை எம்பியாகவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார். அவர் போட்டியிட்டால் பெண்ணாகரம் தொகுதியில் தான் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் போட்டியிடவில்லை என்றால் அவரது மனைவி சௌமியா அன்புமணி பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் மொத்த வாக்காளர்கள் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் அடிப்படையில் பெண்ணாகரம் தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள் 2,46,772. பதிவான வாக்குகள் 2,10,305, அதாவது 85.22% வாக்குகள். பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் வன்னியர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். சுமார் 42% வன்னியர்கள் இங்கு வசிப்பதாக கூறப்படுகிறது. எனவே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இவர்கள்தான் இருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து கணிசமாக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மக்கள் 16% பேரும், மலைவாழ் மக்கள் 4% பேரும் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அடுத்ததாக கொங்கு வேளாள கவுண்டர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். இவர்களை தொடர்ந்து நாயுடுகள், ரெட்டியார்கள், உடையார்கள், செட்டியார்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது வன்னியர்கள் தான் என்பதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை காட்டி வருகிறது. இதுவரையிலும் பெண்ணாகரம் தொகுதியில் 17 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. அதாவது 1952 1967 வரையிலும் 4 தேர்தல். அப்பொழுது நடைபெற்ற 4 தேர்தல்களில் காங்கிரஸ் 2 முறையும், திமுக 1 முறையும், உழைப்பாளர் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி என்பது வன்னியர் சங்கத்திற்கு முன்னோடி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னோடி என்று கூறப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த பின்பு 1971 சுமார் 13 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. இந்த 13 தேர்தல்களில் அதிகபட்சமாக திமுக 4 முறையும்,
பாட்டாளி மக்கள் கட்சி 3 முறையும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி 2 முறையும், காமராஜர் காங்கிரஸ் கட்சி 1 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும், சுயேச்சை 1 முறையும், ஜனதா கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளார்கள். மொத்தமாக இங்கு 17 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. இதில் அதிகபட்சமாக திமுக 5 முறையும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும், பாட்டாளி மக்கள் கட்சி 3 முறையும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி 2 முறையும் வெற்றிகளை குவித்துள்ளார்கள். தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக உள்ளது. 18வது மக்களவை தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை அடைந்திருந்தார்கள். எனவே சௌமியா அன்புமணி அல்லது அன்புமணி ராமதாஸ் இருவரில் ஒருவர் பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரான ஜி.கே. மணி அவர்கள் பென்னாகரம் தொகுதியில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் எடப்பாடி தொகுதியில் 2006ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதன் பின்பு 1996, 2001 மற்றும் 2021 என்ற 3 முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜி.கே. மணி அவர்கள் பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தற்பொழுது கௌரவ தலைவராகவும் இருந்து வருகிறார். அன்புமணி ராமதாஸுக்கும் ஜி.கே. மணிக்கும் ஏற்கனவே மோதல் இருந்து வருகிறது. இந்த தேர்தலில் ஜி.கே. மணிக்கு பென்னாகரம் தொகுதி ஒதுக்கப்படாது. அவர் மீண்டும் மேட்டூர் தொகுதிக்கு அனுப்பப்படுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.